சரி, இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்க ஊர் ஏரியில இருக்கிற கருவேல மரத்துக்கிட்ட போயிட்டோம். சில பேருக்கு கருவேல மரம்னா என்னன்னு தெரியாது. ஏரியில இது மாதிரி காய் வச்சிருக்கோம், இதோடைய பேர் தான் கருவேல மரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த காய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து காலில் சலங்க மாதிரி கட்டிக்கின்னு ஜாலியா விளையாடுவோம். அது மாதிரி நீங்க யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் அந்த மரத்துல இருந்து நல்லா துளிர் இலையா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமா இந்த கருவேல மரத்தோடைய முள்ளு ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த தழையை பறிக்கும் போது பார்த்து உசாரா பறிங்க, கையில குத்திச்சுன்னா வலிக்கும். நானும் அப்படி பறிச்சேட்டு போன கருவேலந்தழைய அம்மியில உருவி போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா அம்மியில அரைக்க ஆரம்பிச்சேன். நீங்க உங்ககிட்ட இது மாதிரி அம்மி இல்லைன்னா மிக்சியில கூட நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்குங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை மட்டும் அம்மியில இருந்து வயிச்சு எடுத்துன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து தம்பி ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டு, தம்பி இதை எட்டுன்னு போயிட்டு உங்க அக்கா கிட்ட கூட இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா குழப்பி காலில் எங்கெல்லாம் சேற்று புண்ணு இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தடவை சொல்லு. 2 நாள்ல உங்க அக்கா காலில் இருக்கிற சேற்று புண்ணெல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் சேற்று புண்ணே வராது.